வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமனார் இப்போ பாக்கியா வீட்டுக்கு வராரு. பாக்கியா மாமியார் கேக்குறாங்க, அங்கேயே இருக்க வேண்டியது தானே, எதுக்கு இங்க அங்கே வந்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எழில் சொல்றாரு, தாத்தா இவ்வளவு நேரம் வரைக்கும் பாட்டி வாசலையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கூட பாட்டி அப்படி யாரை தேடுறாங்க அப்படின்னு நினைச்சேன், பார்த்தா உங்களை தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்திருக்கிறாங்க தாத்தா அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒன்னும் நான் தேடலை அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமா, நீங்க இங்க வந்துட்டு போறது கோபிக்கு தெரியுமா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, நான் என்ன கோபி மாதிரி திருட்டுத்தனமா 2வது கல்யாணமா பண்ணிருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எதுக்காக பயந்து வரணும் அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா இப்போ அவர்கிட்ட கேக்குறாங்க, இனியா நல்லா இருக்கிறாளா மாமா, நல்லா சாப்பிடுறாளா, ஈவினிங் வந்து நல்லா படிக்கிறாளா அப்படின்னு கேக்குறாங்க. நீ கவலைப்படாதம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியா மாமனார் சொல்றாரு. நாளைக்கு எங்கேயோ பிக்னிக் போறேன்னு சொன்னாமா அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா கேக்குறாங்க, என்னது பிக்னிக் போறாளா, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போறாங்களாமா, எப்ப வருவா, செல்போன்லாம் கொண்டு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, அவ பிக்னிக் போறான்னு சொன்னதும் நீ எவ்வளவு கேள்வி கேக்குறமா, ஆனா அவன் அப்பா என்ன பண்ணா தெரியுமா, எவ்வளவு காசு வேணும்னு மட்டும்தாம்மா கேக்குறான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு அப்பா அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு. எழில் சொல்றாரு, இதைத்தானே அவளுமே எதிர்பார்க்கிறா, அம்மா இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, அப்பா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன்றாங்க தானே இனியா நினைக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா பாக்கியாட்ட அவங்க கேட்டரிங்ல வேலை பார்க்குற லேடி சொல்றாங்க, என்னோட பையனை நாய் கடிச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்றாங்க. செக்ரட்டரியை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, பிள்ளையார் கோயில் பக்கத்துல கூட்டம் கூட்டமா நாய் நிக்குதுக்கா, நிறைய பேர் இது வரைக்கும் கடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா செல்வியை கூப்பிட்டுட்டு இப்போ செக்ரட்டரியோட வீட்டுக்கு போறாங்க. என்ன பாக்கியா மேடம் இங்க வந்திருக்கிறீங்க, ஃபுட் டெலிவரி பண்ண வந்திருக்கிறீங்களா, வீட்டுல கூட சமைச்சிட்டேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்றதுக்கு வரல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நாங்க கேட்டரிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன கல்யாண ஆர்டர்லாம் எடுத்து பாப்பீங்களோ அப்படின்னு நக்கலா கேக்குறாரு அவரு. நாங்க இங்க எங்க வேலையை பத்தி பேசுறதுக்கு வரல, உங்க வேலையை பத்தி பேச வந்திருக்கிறோம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. என்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குற ராகினி அப்படின்றவங்களோட பையனை நாய் கடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மாமனாரே ஒரு தடவை நாய் துரத்தி நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகல, அவர் தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னமா அதுக்கு பண்ண சொல்ற அப்படின்னு செக்ரட்டரி கேக்குறாரு. தெருல இருக்கிறவங்கள நாய் கடிக்குதுன்றதுக்காக நான் போய் திருப்பி கடிக்கவா முடியும் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறாரு. இந்த நக்கல் பேச்செல்லாம் எதுக்கு சார் பேசுறீங்க அப்படின்னு பாக்கியா கோபப்படுறாங்க. ஆதி இடத்துல ஸ்ட்ரீட் லைட் எரியறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தானே மெயின்டெனன்ஸ் 2000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சார் இப்போ அவங்க கூட இல்லாததுனால அந்த 2000 ரூபாய் அவங்களால கட்ட முடியாதுன்றதுக்காக தானே இப்பெல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்றாரு. என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்களால பொறுப்பா இந்த செக்ரட்டரி வேலையை பார்க்க முடியலன்னா வேற யாரையாவது போடுங்க சார் அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்றாங்க. எலெக்ஷன் வருதுல, நாங்க அங்க வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாக்கியா. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியா பிக்னிக் போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. கோபி ராதிகாட்ட பேசுறதுக்காக போறாரு. ஆனா ராதிகா சரியா பேசாம ரொம்ப கோபப்படுறாங்க. என்ன ராதிகா காலையிலே இப்படி ரூடா பிஹேவ் பண்ற அப்படின்னு கோபி கேக்குறாரு. உங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. ஓ, நேத்து நடந்ததுக்கு நீ இந்த அளவு ஹர்ட் ஆவேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு கோபி சொல்றாரு. அதெல்லாம் நீ மறந்துருப்பேன்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆமா, நான் எல்லாத்தையும் மறந்துடணும், ஹர்ட் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க ராதிகா. வந்து மயூட்ட கோபப்படுறாங்க. எவ்வளவு நேரம் அப்படி உட்காந்துட்டே இருப்பா, போய் பிரஷ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நான் பிரஷ் பண்ணிட்டேன் மம்மி அப்படின்னு சொல்றாங்க மயூ. பிரஷ் பண்ணிட்டேன்னா போய் குளிக்க வேண்டியதானே, எல்லா விஷயத்துக்கும் நான் உன்ட்ட சொல்லிட்டே இருக்கணுமா அப்படின்னு மயூவை அடிக்க போயிடுறாங்க ராதிகா. அவ என்ன தப்பு பண்ணா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அடிக்க போற அப்படின்னு கோபி கேக்குறாரு. கோபி அப்பாவும் இப்போ கரெக்டா வீட்டுக்குள்ள வராரு. ராதிகா சொல்றாங்க, உங்க பொண்ணதான் நான் கண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இவ ஏன் பொண்ணு, இவளை நான் திட்டுவேன் கொஞ்சுவேன், அதுல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கோபி இப்போ இனியாவை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாரு. கோபி அப்பா ராதிகாட்ட சொல்றாரு, பெரியவங்க போடுற சண்டையில குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாது, அதை புரிஞ்சு நடந்துக்கணும், உனக்கும் தான் சொல்றேன் அவனுக்கும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.